நல்ல வேளை, பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிடுச்சு. சொலையா 10 லட்சம் ரூபாய் பணம் என் அக்கவுண்ட்ல வந்து விழ போகுது. இப்ப ஜானு எப்படி இருக்காளோ என்னமோ. அவளுக்கு எதுவும் ஆகாம நான் அவளை காப்பாத்தியே ஆகணும். அண்ணா, ஆட்டோ கொஞ்சம் வேகமா ஓட்டுறீங்களா? நான் ரொம்ப அவசரமா போகணும்னா. தப்பா நினைச்சுக்காதம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் நான் ஃபாஸ்டா தான் போய்கிட்டு இருக்கேன். அண்ணா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய பிளான் போட்டிருக்க. 10 லட்ச ரூபாய் கைக்கு வந்தா அந்த பணத்தை கங்காதருக்கு கொடுத்துட்டு கடனை தீத்துருவ. கடைசியில உனக்கு ஒண்ணும் இல்லையண்ணா. அதை விட விலை உயர்ந்தது எனக்கு நிச்சயமா கிடைக்கும்டா. விலை உயர்ந்ததா? அது என்னதுண்ணா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த லக்ஷ்மி மட்டும் என் கையில மாட்டினா அவளுக்கு தாலியை கட்டி புருஷனாயிரும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப கண்டிப்பா இது ஜெகதீஷ் தான். அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, அக்காவை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கணும்ன்றதுக்காக கடத்திட்டு வந்தது அவன்தான். அப்போ பெரிய பிளான் தான் போட்டிருக்கேன்னு சொல்லு. ஆமாண்டா. வெறும் இந்த 10-20 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ரிஸ்கா எடுப்பாங்க? டார்கெட் பெருசா இருக்குன்றதுனால ரிஸ்கையும் பெருசா தான் எடுக்கணும். அதான் அப்படியே இறங்கிட்டேன். இந்த ஜெகதீஷ் கிட்ட அக்கா எக்காரணத்தை கொண்டு சிக்க கூடாதுன்னா நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஜானுவை கிட்னாப் பண்ணவ திரும்ப எதுவும் ஃபோன் பண்ணவே இல்லை. நான் பணத்தை எடுத்துட்டு வரேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க எனக்கு கால் பண்ணவே இல்லையே. கடவுளே, ஜானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது நீதான்ப்பா. அண்ணா, ஒரு நிமிஷம் ஆட்டோவை நிறுத்துறீங்களா? என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் ஆட்டோ நிறுத்துங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால ஆட்டோவை ஸ்பீடா ஓட்ட முடியல. நீங்க உட்காருங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன். இல்ல பரவாயில்லம்மா, நானே வண்டியை ஓட்டுறேன். நீ பேசாம உட்காரு. அண்ணா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதே மாதிரி என்னோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. நான் இப்ப அர்ஜென்ட்டா போலனா அங்க ஒரு உயிரே போற ஆபத்து இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணா. நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் வண்டி ஓட்டுறேன். ப்ளீஸ் அண்ணா. அண்ணா, என்ன ஆச்சுன்னா? இருமா, என்னன்னு பாக்குறேன். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுமா. இப்ப என்ன பண்றதுன்னா? அம்மா, உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுதுமா. நீங்க எவ்வளவு அவசரமான வேலையில இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, 5 நிமிஷத்துல டயரை மாத்திடுறேன். அம்மா, வந்துட்டியா? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மித்ரா வீட்டுக்கு போனியே, என்னாச்சு? இந்த அனுசுயா கால வச்சானா வானத்தை பிளந்தாவது அணுகுண்ட வெடிக்க வச்சாவது நினைச்சத சாதிக்காம விட மாட்டாடி. அப்படின்னா நீ நினைச்ச மாதிரி நடந்துச்சா?
அவங்க ஜானுவை கூட்டிட்டு வரதுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்களா? சென்டிமெண்டால அடிக்கிற அடி ரொம்ப ஆழமா போய் பாயும் ஜானு. நான் அடிச்ச அடியில மனசு கரைஞ்சு மனிதனையும் பொங்கி வழிஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த மித்ரா 20 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பிட்டான். வாவ். அம்மா, அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 லட்சம் ரூபாய் நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வரப்போகுதுன்னு சொல்லு. ஆமாண்டி, என்னென்ன வாங்கணும் எங்க வாங்கணும்னெல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோ. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா என்னம்மா? நான் முன்னாடி லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிட்டேன். சரி சரி. இந்த குட் நியூஸ அந்த ஜெகதீஷ் காதலையும் போட்டு வைக்கலாம். பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சா அவனும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாண்டி. டேய், நீ அங்க போய் தேடு. டேய், நீ இப்படி போடா. ஹலோ ஜெகதீஷ், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னாச்சு ஆண்டி? மித்ரா 20 லட்சத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மியும் மித்ராவும் உன்கிட்ட வந்துருவாங்க. சமத்தா 20 லட்சத்தை வாங்கிட்டு ஜானவி அவங்க கூட அனுப்பிடு. அதுக்கப்புறம் நீயும் நானும் 10 பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க ஆண்டி. இங்க புடிச்சு வச்ச கோழி குஞ்சு பறந்துருச்சு. ராக்கி, சொல்றா. என்ன ஜானு தப்பிச்சு போயிட்டான்னு தேடிட்டு இருக்கீங்களா? ஆமாடா, உனக்கு எப்படி தெரியும்? இப்போ அவ என் கூட தான்டா இருக்கா. என் கார்ல தான் உட்காந்துருக்கா. அப்படியா? இப்ப எங்க இருக்கீங்க? கோயம்பேடு மார்க்கெட் கிட்ட தான்டா இருக்கும். காரு நின்னு போச்சுன்னு போய் சொல்லிட்டு தெரியாம உனக்கு நான் ஃபோன் பண்றேன். சரி சரி, எதையாவது அவகிட்ட பேசி நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க. எங்கேயும் போகாத மாதிரி அவளை பத்திரமா பாத்துக்க. நான் அதுக்குள்ள அங்க வந்துடுறேன். போன்ல யார் ராக்கி? ஒன்னும் இல்ல ஜானு, ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க, பேசிட்டு இருந்தேன். ஓ, இந்த கார் சரியாகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். நீ போய் கார்ல உட்காரு. பரவாயில்ல. அண்ணா சொன்ன லொகேஷன் இங்க இல்ல போல இருக்கே. இப்ப நான் ராங் ரூட்ல போறேனா என்ன? ஜானுவை எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும். இப்ப நான் எங்க போகணும், எந்த பக்கம் போகணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.